தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761. ஆன்மீக ஐதீகங்கள். பிள்ளையார் சுழி. நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் பிள்ளையார் சுழி பற்றியும் அதன் தத்துவங்கள் பற்றியும் இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி மூலம் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல், பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும். நாம் தொடங்கும் எந்த ஒரு செயலும் வெற்றி பெற முதலில் வணங்குவது விநாயக பெருமான் தான். கோயில்களில் பிள்ளையாரை வணங்கிவிட்டுத்தான் சிவபெருமானையும் அம்பிகையையும் பெருமாளையும் மகாலட்சுமியையும் வணங்குகிறோம். எந்த கோவிலுக்கு சென்றாலும் முதலில் பிள்ளையார்தான் வீற்றிருப்பார். அடுத்ததாகத்தான் மற்ற கடவுள்கள் வீற்றிருப்பார்கள். முக்கியமாக வைணவ கோவில்களில், அம்மன் கோவில்களிலும் கூட முதலில் விநாயகர் தான் வீற்றிருப்பார். பக்தர்கள் பெரும்பாலும் விநாயகருக்கு ஒரு சிறு கற்பூரம் ஏற்றி சிதறுகாய் உடைத்துவிட்டு முக்கிய பணிகளை தொடங்க நிச்சயமாக காரிய ஜெயம் உண்டாகும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால்தான் விநாயக பெருமான் முழு முதல் கடவுள் என்று போற்றப்படுகிறார். முழு முதற் கடவுளே, முருகனுக்கு மூத்தோனே, மூஷிகவாகனனே, மூலப்பொருளோனே, உலகை காத்தவனே, அனைவரையும் காத்தருள்வாய், கணங்களின் அதிபதியே, கஜமுகனே. இறைவன் சிவபெருமான் விநாயக பெருமானுக்கு கொடுத்த சிறப்பு இது. வாக்குவளம், செல்வம், புகழ், தொழிலில் மேன்மை, பெருமை இவையாவும் ஆணைமுகத்தானை அனுதினம் வணங்குபவர்களுக்கு தடையின்றி கிடைக்கும் என்பது வாக்கு. ஏன், ஒரு காகிதத்தில் முதலில் எழுதும் போது கூட ஊ எனும் பிள்ளையார் சுழியைத்தான் முதலில் எழுதிவிட்டு பின்னர் மற்ற எழுத்துக்களை எழுத ஆரம்பிக்கின்றோம். மொத்தமுள்ள தமிழ் எழுத்துக்கள் 247 எந்த எழுத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு பிள்ளையார் சுழி என்று கூறப்படும் ஊ எனும் எழுத்துக்கு உண்டு. அது ஏன், எதற்காக பிள்ளையார் சுழி போடப்படுகிறது, அதன் தத்துவம் என்ன? வாருங்கள் தெரிந்து கொள்வோம். பிள்ளையார் சுழியை ஊ என எழுதும் போது முதலில் ஒரு சிறு வட்டத்தில் துவங்குகிறது. வட்டத்திற்கு முடிவே கிடையாது. அதே போலத்தான் விநாயகரும் எல்லையில்லா சக்தி படைத்தவர். மேலும் வட்டம் என்பது இந்த பிரபஞ்சத்தை குறிக்கிறது. இதற்குள் பலவித உலகங்களும் வான் மண்டலமும் அடங்கியுள்ளது. அதாவது விநாயக பெருமானுக்குள் சர்வலோகமும் அடக்கம் என்ற பொருளாம். அவரது பெருவயிறும் அதையே தான் காட்டுகிறது. அந்த பெருவயிற்றுக்குள் சர்வலோகத்தையும் அடக்கியுள்ளார் என்பது நம்பிக்கை. கணங்களின் அதிபதி மனப்பதி அவன் துதி, கணபதி எனும் நீதி காத்திடுமே. கணங்களின் அதிபதி மனப்பதி அவன் துதி, கணபதி எனும் நீதி காத்திடுமே. கரிமுகன் அடித்தேடு பறிவுடன் துதிப்பாடு, பரிமலர் படைத்தாடு பணிவோடு. மேலும் பிரணவ மந்திரமான ஓம் என்ற எழுத்தை பிரித்தால் ஆ, உ, இம் என்று பிரியும். இதில் ஆ என்பது முதல் எழுத்து. இது தொடக்கமாக படைப்பதையும், ஊ என்ற எழுத்து காப்பதையும்,
இம் என்பது அழித்தலையும் குறிக்கிறது. உயிர் எழுத்து வரிசையில் உ என்பது 5வது எழுத்தாகிறது. 5 என்பது உலகிற்கு ஆதாரமான பஞ்சபூதங்களையும் உடலுக்கு ஆதாரமான ஐம்புலன்களையும் குறிக்கிறது. மேலும் உ என்ற எழுத்தின் வடிவம் யானை தனது தும்பிக்கையை தூக்கி சுருட்டியிருப்பதைப் போல இருக்கும். இந்த எழுத்தே விநாயகரின் வடிவமாகவும் உள்ளது. ஊ எனும் வட்டத்திற்கு பிறகு ஒரு நேர்கோடு நீள்கிறது. இதற்கு நேர்மை என பொருளாம். வளைந்தும் கொடு, அதே சமயம் நேர்மையை எந்த காரணம் கொண்டும் இழந்து விடாதே என்பதே பிள்ளையார் சுழியின் தத்துவமாகும். ஒரு சிலர் ஊ என்று பிள்ளையார் சுழி போட்டு அதன் மேல் லாபம் என்று எழுதி பூஜையில் வைப்பதை பார்த்திருப்போம். அதாவது வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் நேர்வழியிலானதாக இருக்க வேண்டும் என்பதே இதன் பொருளாக கூறப்படுகிறது. முதலில் எழுத்து வடிவத்தை கொண்டு வந்தவர் பிள்ளையார் என்றும் எழுத்து வடிவில் தோன்றிய முதல் நூல் வியாசபாரதம் என்றும் கூறப்படுகிறது. வேதவியாசர் மகாபாரதம் எழுத துவங்கும் முன்னர் தடையில்லாமல் தனது எழுத்து நடைபெற பிள்ளையாரின் ஆசியை வேண்டினாராம். அவருக்கு காட்சி கொடுத்த பிள்ளையார் தனது ஒரு தந்தத்தினை உடைத்து அதை கொண்டு வியாசர் சொல்ல மகாபாரத கதை எழுதியதாக செய்தி ஒன்று உண்டு. நேயர்களே, இப்படி எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருக்கும் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டால் ஜெயம் உண்டாகும் என்பதால் எந்த காரியம் தொடங்குவதற்கு முன்னர் வணங்கியும் எழுத துவங்கும் முன் பிள்ளையார் சுழியிட்டு விநாயகரின் துணையோடு துவங்குவோம். விநாயக பெருமானின் அருளால் விக்னங்கள் நீங்கி வெற்றி உண்டாகட்டும். ஆன்மீக ஐதீகங்கள். பிள்ளையார் சுழி. தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761.